இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட செல்வம் இல்லை என்றால் இங்கிலாந்தில் தொழில் புரட்சி நடந்திருக்கிறது. எழுதினவே மெக்காலே. உலகத்தில் நடைபெற்ற 2 உலக யுத்தங்களிலும், முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம், இரண்டிலும் இந்திய ராணுவம் இல்லைன்னா இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. 8 லட்சம் இந்திய ராணுவ வீரர்கள் இங்கிலாந்திற்காக உயிர் துறந்திருக்கிறாங்க. 4 லட்சம் இந்திய ராணுவ வீரர்கள் காயம்பட்டு சிகிச்சை பெற்று கடைசி வரை அதிலிருந்து திரும்ப வர முடியாமல் உயிரிழந்திருக்கிறார்கள். அதனால தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற ஒரு கதாநாயகன், இந்திய ஹீரோ, இப்படி இராணுவ வீரர்கள் இங்கிலாந்திற்காக உயிர் துறக்கிறானே, இவனை எல்லாம் ஒன்று திரட்டி அதே இங்கிலாந்திற்கு எதிராக யுத்தமிட வேண்டும் நினைத்து தான் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார் நேதாஜி போஸ். இப்படி இந்தியாவின் விடுதலை, இந்தியாவின் பெருமை என்பெல்லாம் மயிர்கூச்செறியும் வரலாறு கொண்டது. பல பேருக்கு தெரியாது. இதை சொன்னாலும் புரிந்து கொள்கிற இடத்துல இல்லை. ஏனென்றால் இவையெல்லாம் பாடத்திட்டத்தில் இல்லை. இன்னைக்கு தேசபக்தி என்பது பாடத்திட்டத்திற்கு வெளியிலிருந்து வரணும், அவுட் ஆஃப் சிலபஸ். தேசபக்தி என்பது அவுட் ஆஃப் சிலபஸ். கேட்டா ஈவேரா யுனெஸ்கோ விருது வாங்கினார்னு பொய் வேண்டி அள்ளி விட்டுருப்பான். இதுதான் திராவிட மாடல் சிலபஸ். பெரியார் வரலைன்னா இவனுக்கு பல் தேய்க்க தெரிஞ்சிருக்காது. கலைஞர் வரலைன்னா இவன் கையில் கவலம் எடுத்து சாப்பிட தெரிஞ்சிருக்காது. இவனுக்கு சொல்லி கொடுத்தது, கோவணங்கட்ட சொல்லி கொடுத்ததே இந்த திராவிட மாடல் தான்றதான் இவங்களுடைய பிரச்சாரம். கோவணங்கட்ட சொல்லி கொடுத்தது திராவிட மாடல் இல்லை, பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் போட்டுக்கிட்டு இருந்தவனை கோவணாண்டியா மாத்தினது தான் திராவிட மாடல். எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் பேசுறோம். இந்த நாடு இவ்வளவு தரித்திர நிலைக்கு தமிழகத்தை கொண்டு வந்ததற்கும் இந்த திராவிட மாடல் தான் காரணம்.